போட்டோ எடு அப்படியே. என்னடா நீ என் தம்பி வந்து கூப்பிட்டு? நீ யாரு? நீங்க யாருங்க? உங்க கிட்ட போய் சொன்னா நான் உன்னை பத்தி சொல்லுங்கயா. அவன் சொன்னா நான் உன்னை எச்சாரேன். நீ யாரு? நீ எச்சத. நீ வெளியே வாடா, உன்னை நான் பாத்துக்கிறேன். கோவிலுக்குள் ஆபாச அர்ச்சனை, புரோக்கர்களுக்குள் வெடித்த சண்டை, தீயாய் பரவிய பீப் வீடியோ. திருவண்ணாமலை கோவிலில் அதிர்ச்சி. உலக பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். இந்த பிரம்மாண்ட கோவிலுக்கு வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அந்த வகையில் முக்கிய பெருவிழா நாட்களில் அண்ணாமலையாரை தரிசிக்கவும் கிரிவலத்திற்கு செல்லவும் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து வருகிறார்கள். அதே வேளையில் கோவிலுக்குள் கூட்டம் அதிகமாக உள்ள நாட்களில் சுவாமி தரிசனம் செய்ய சுமார் 3 முதல் 4 மணி நேரம் ஆகிவிடுகிறது. இதனால் வெகு தூரத்தில் இருந்து வரும் பக்தர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். அப்போது அவர்களை பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கத்தில் கோவிலை சுற்றி ஏராளமான புரோக்கர்கள் உலா வருகின்றனர். மேலும் வெளிமாநில பக்தர்களை குறிவைக்கும் இந்த நூற்றுக்கணக்கான புரோக்கர்கள் கோயிலில் உள்ள அர்ச்சகர்கள், கோவில் அலுவலகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் சிலருடன் தொடர்பு வைத்துக் கொண்டு விரைவு தரிசனம் வேண்டுபவர்களை தனியே அழைத்து செல்கின்றனர். இதற்காக அந்த பக்தர்களிடம் இருந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் 5,000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை பணம் வாங்குகிறார்கள். அதே வேளையில் அண்ணாமலையார் சன்னதி கருவறை அருகே அமர்ந்து தரிசனம் செய்வது ரத்து செய்யப்பட்ட நிலையில் கோவில் அறங்காவலர்கள் மூலமாக பணம் வாங்கிக் கொண்டு சிலர் அதனையும் செய்து வருகின்றனர். இதனிடையே பல காலமாக தொடரும் இதுபோன்ற அட்டூழியங்களால் அங்குள்ள புரோக்கர்கள் பல்லாயிரக்கணக்கில் பணம் பார்த்து வருகின்றனர். அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆந்திராவில் இருந்து வந்த ஒரு தொழிலதிபர் குடும்பம் கோவிலுக்குள் விரைந்து தரிசனம் செய்ய வைக்க 20,000 ரூபாய் தருவதாக கூறியுள்ளது. அப்போது அவர்களை சாமி தரிசனம் செய்ய அழைத்து செல்வதில் அங்கிருந்த புரோக்கர்களுக்குள் போட்டி நிலவியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு வந்த கோவில் புரோக்கர்களான மண்டி சீனு என்பவருக்கும் ரியல் எஸ்டேட் மற்றும் கோவில் புரோக்கர் குமார் என்பவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் கடுமையாக பேசியுள்ளனர். கோவிலின் வைகுண்ட வாயில் முன்பு நின்று கொண்டு நூற்றுக்கணக்கான பக்தர்களின் முன்னிலையில் ஒருவரை ஒருவர் பயங்கரமாக ஆபாச அர்ச்சனையில் திட்டிக் கொண்டனர். அது மட்டுமின்றி நீ வாடா உன்னை பார்த்துக்கிற என மிரட்டல்களும் விடுத்து கொண்டனர். தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் வெளி மாவட்ட வெளி மாநில பக்தர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதனிடையே இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கோவில் நிர்வாகம் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதுகுறித்து கோவில் ஊழியர்கள் சிலரிடம் நாம் விசாரித்த போது கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அதிகாரிகளே தவறுக்கு துணை போகிறார்கள். கடந்த மாசி மாதம் திறக்கப்பட்ட கோவில் உண்டியல் வருமானம் மட்டும் 2,70,00,000 ரூபாய். இவ்வளவு வருமானம் வந்துள்ளது. இதனை கொடுக்கும் பக்தர்களுக்கு கோவிலுக்குள் என்ன அடிப்படை வசதிகள் செய்து தந்துள்ளார்கள் என்றால் எதுவுமே இல்லை. கோவிலுக்குள் பக்தர்கள் வரும் வரிசைக்கு சில்வர் கேட் அமைக்கப் போகிறோம், அதற்காக கோவிலுக்கு வரும் வசதியானவர்களிடம் நன்கொடை வாங்கி தாருங்கள் என சிவாச்சாரியர்களை அழைத்து அறங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தம், இணை ஆணையர் ஜோதி ஆகியோர் ரகசிய கூட்டம் போட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கோவில் நிதியிலேயே அந்த வேலைகளை செய்யலாம், அதற்கு பதில் நன்கொடை வாங்கி தாருங்கள் என கேட்கிறார்கள். வெளிப்படையாக கேட்டால் பலரும் நன்கொடை தர தயாராக இருக்கிறார்கள். அதை மீறி சிவாச்சாரியர்களை ஏஜென்ட் ஆக்கியுள்ளனர். மேலும் இப்படி மறைமுகமாக நன்கொடை வாங்குவதன் பின்னால் நன்கொடையில் கொள்ளை திட்டம் உள்ளதோ என கோவில் ஊழியர்கள் புலம்புகின்றனர். எதையும் வெளிப்படையாக செய்யாமல் மறைமுகமாக செய்ய வேண்டியதன் அவசியம் அண்ணாமலையார் கோவில் நிர்வாகத்திற்கு எதனால் வந்தது? கோவில் புரோக்கர்களுக்கு கோவில் நிர்வாகம், அறக்காவலர்கள் துணை போக வேண்டியதன் அவசியம் என்ன என்கின்ற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டே உள்ளது. அதே நேரம் இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வரும் நிலையில் சிவன் சொத்து குலநாசம் என ஆன்மீகவாதிகள் சொல்கிறார்கள். ஆனால் சிவன் பெயரை வைத்து
ஊழல் செய்தால் என்ன ஆகும் என்பதை சொல்லாமல் விட்டுவிடுவார்கள் என கிண்டலடித்து வருகின்றனர். போட்டோ எடு அப்படியே. என்னடா நீ என் தம்பி வந்து கேட்டீங்க? ஆமா. நீ யாரா? நீங்க யாரு? என்ன உங்க கேக்குறீங்க? ரெட்டியா பையன் சொல்றான் நான் உன்னை பத்தி. சொல்லட்டுயா? அவன் சொன்னான் நான் உன்னை நீ எச்சல. யாரு? நீ யாரு? நீ எச்சல. எச்சல வச்சு நீ ஏற்பட. கை வச்சு பாரு நான் கேக்குறேன் பாரு. நீங்க அப்ப அத டபுள் மடங்கா பேசுற. சர்மான். சரி நான் பாக்குறேன் வாங்க. நீ வந்து ஃபுல் போற. உலகில் பண்ணி உட்கார்ந்து. நீ தான் வர போற. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.